ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஹோம்லி பிரின்சஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் குழந்தைங்களுக்கான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதை பிரேக்ஃபாஸ்ட்டாக கொடுக்கலாம், இல்லைனா லஞ்சாக கூட நீங்கள் கொடுக்கலாம். டின்னர் டைமில் கொடுக்கறத அவாய்ட் பண்ணிவிடுங்க. இது ரொம்பவே சிம்பிள் அண்ட் ப்ரோட்டீன் நிறைஞ்ச இந்த சாப்பாடு. இது குழந்தைங்களுக்கு எத்தனை மாதத்துலேருந்து கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 8 மாதத்துலேருந்து 7-8 மாதத்துலேருந்து தாராளமாக நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இதை எப்படி செய்யலாம், இதுக்கு என்ன பொருள்லாம் தேவைன்னு வீடியோக்குள்ளே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா வீடியோஸ் பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். வீடியோஸ் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இந்த ரெசிபி செய்கிறதுக்காக நான் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு அரிசி நல்லா ஊற வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சுட்டு நான் இந்த மாதிரி நல்லா கஞ்சி மாதிரி வடித்து எடுத்துக்கிறேன். நான் குக்கர்லலாம் போடலை, நான் இந்த மாதிரி வேக வச்சு தான் எடுத்துக்க போகிறேன். அடுத்தது சைட் பை சைடு வந்து பார்த்திங்கன்னா, நான் நைட்டே வந்து கருப்பு கடலை ஊற வச்சுருந்தேன். அதை நல்லா இப்படி கொஞ்சமாக ஜஸ்ட் ஒரு பிஞ்சு சால்ட்டு போட்டு நல்லா தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கிறேன். நமக்கு வந்து இப்போ தோல் நீக்கிய பகுதி போட்டு தான் வேணும். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா மேஷ் ஆகுதுன்னா அந்த அளவுக்கு நல்லா குக் ஆகிருக்கணும். இப்போது நம்ம நல்லா இது எல்லா கடலையில் இருக்கிற தோலையும் நம்ம நீக்கிடலாம். அடுத்தது இதை நம்ம வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். இப்போ இது கூட நம்ம வடித்து வச்சுருக்க கஞ்சி இருக்கு இல்லையா, நல்லா குழைய வடிச்சிருக்கணும், அது ரொம்ப முக்கியம். ஸோ நல்லா நான் வந்து குழந்தைக்கு தேவையான அளவுக்கு நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா 7-8 மாதத்தில் இருக்கிற எல்லா குழந்தைக்கும் கொடுக்கலான்னு சொல்லியிருக்கேன். இதோட கன்சிஸ்டன்சி ஒரு ரவை பதத்துக்கு இருக்கணும். ஏன்னா 7 மாதம் 8 மாதம் குழந்தைக்கெலாம் இந்த மாதிரி டெக்ஸ்சரில் இருந்தால் தான் சாப்பிடுவாங்க. இதே நீங்கள் வந்து ஒரு 10-11 மாதம் குழந்தையாக இருந்தாங்கன்னா கொஞ்சம் நொய் மாதிரி நீங்கள் கொடுக்கலாம். ஆனால் கடலையை மட்டும் நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு சாதம் மட்டும் கொஞ்சம் நொய் பதத்துக்கு நீங்கள் மசிச்சு குழந்தைக்கு ஊட்டி விடுங்க. ஸோ இந்த மாதிரி டெக்ஸ்சரில் இருக்கணும். கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு மசில் டெவலப்மெண்ட் இருக்கும், வெயிட் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் டெய்லியெலாம் இது கொடுக்கலாமான்னு கேட்க வேண்டாம். ஏன்னா எல்லா ரெசிபியுமே நீங்கள் எந்த ரெசிபி கொடுத்தாலும் வாரத்தில் 2 நாள் கொடுங்க, அது போதும். அதுக்கப்புறம் வேறு டிஃப்ரெண்ட் ரெசிபி வந்து ட்ரை பண்ணுங்கள். ஒரே ரெசிபியை டெய்லி கொடுத்துட்டு இருந்தால் அதுவும் வந்து வெயிட் ஆகாது, மற்ற சத்து எதுவும் கிடைக்காம போயிடும். அதனால் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களை வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ பார்க்குறேன். அண்ட் தென் பாய்.